ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமியிலிருந்து 480 அடி உயரம் 4500 வருஷங்கள் பழமையான பிரமிட்ஸ்குள்ள என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்க ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ரோபோட்டிக் கேமராவை உள்ள அனுப்புனாங்க. அப்படி உள்ள போன அந்த கேமராவுக்கு எதிரில் ஒரு சுவர் இருந்துச்சு. அந்த சுவருக்கு பின்னாடி எந்த மாதிரியான மர்மம் மறைஞ்சிருக்கு? நாம ஏன்ஷியன்ட் டெக்னாலஜிஸை பத்தி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். அதுல ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது எகிப்து பிரமிடுகள். உங்களுக்கு தெரியுமா, எகிப்துல மொத்தமா 138 பிரமிடுகள் இருக்குன்னு? பல நூற்றாண்டுகளா இது மோசமான புயல் பூகம்பங்களை சந்திச்சிருக்கு. ஆனாலும் இது எந்த விதத்திலும் சேதமடையாம அப்படியே இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது தி கிரேட் பிரமிட்ஸ் ஆஃப் கீசா. இந்த பிரமிடின் பேஸ் ஏரியா கிட்டத்தட்ட 13 ஏக்கர்ஸ் இருக்கும். அதாவது இந்த பிரமிடுக்குள்ள 1 இல்ல 2 இல்ல 6 ஃபுட்பால் கிரவுண்ட்ஸை கட்ட முடியும். இந்த பிரமிடை கட்ட ஏறக்குறைய 23 லட்சம் கற்களை பயன்படுத்தினாங்க. 2 டன் எடையை கொண்ட ஒவ்வொரு கல்லையும் எப்படி சரியான வடிவத்தில் வெட்டி அதை 480 அடி உயரத்தில் வச்சாங்க. இந்த நவீன காலகட்டத்தில் இருக்கிற ராட்சத கிரெயின்ஸாலேயே அந்த அளவுக்கு அதிக எடையை தூக்க முடியாது. அப்போ இது எப்படி சாத்தியமானது? உண்மையாகவே பிரமிட் எப்படி எதுக்காக கட்டப்பட்டது மற்றும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும் சில மர்மங்களை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அதில் சில பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களில் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சிம்பிளான சப்ஸ்கிரைப் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வாங்க லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நாம் வாழும் இந்த உலகத்தில் எத்தனையோ தீர்க்க முடியாத மர்மங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த எகிப்து பிரமிட்ஸ். இந்த பிரமிட்ஸ் எதுக்காக எப்படி காட்டப்பட்டதுன்னு யாருக்கும் சரியாக தெரியாது. நிறைய பேர் சொல்கிற பொதுவான விஷயம் என்னென்னா, எகிப்து ராஜாக்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட இறந்த உடலை இந்த பிரமிடுக்குள்ளே மறைச்சி வைப்பாங்கன்னு. அதாவது அது ரொம்ப வருஷங்களுக்கு அழுகி போகாமல் பத்திரமா இருக்கும். எகிப்துக்கு சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னா, இறந்த உடலை மம்மிகளாக மாற்ற காரணம் பிளாக் மேஜிக் மூலமாக அவங்கள மறுபடியும் உயிரோடு எழுப்ப வாய்ப்பு இருக்குன்னு பழமையான எகிப்தியர்கள் நம்பினாங்க. எகிப்து புராணங்களில் இறந்த ராஜாக்கள் மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்த கதைகள் நிறைய இருக்கு. ஆனா உண்மையா சொல்லப்போனா ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் உயிர் பெறுவது சாத்தியமற்ற விஷயம். எத்தனையோ தசாப்தங்களா ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிரமிட்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி பண்ண ஆராய்ச்சி மூலமா நிறைய விதமான தியரிஸை முன் வச்சாங்க. அதுல ஒரு தியரி மட்டும் கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா, பழமையான காலத்துல இந்த பிரமிட்ஸை பவர் பிளான்ஸா பயன்படுத்தி இருப்பாங்கன்னு. நாம இப்போ பயன்படுத்துற எலக்ட்ரிசிட்டி வயர் மூலமா வருது. ஆனா நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற கண்டுபிடிப்பாளர் வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முயற்சி பண்ணாரு. தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை சாத்தியமாக்க ஒரு டவரை உருவாக்குனாரு. ஆனா சில காரணங்களால டெஸ்லா அதை பூர்த்தி செய்ய முடியல. ஒருவேளை அவரு அதை சாதிச்சிருந்தா இப்போ வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி இருந்திருக்கலாம். உண்மையாகவே பழமையான எகிப்தியர்கள் இந்த பிரமிட்ஸை பவர் பிளான்ஸா பயன்படுத்தி இருக்காங்கன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது நிரூபிக்கிற மாதிரி அவங்களுக்கு இங்க சில ஆதாரங்களும் கிடைச்சது. டிஸ்பிளேல தெரிகிற படத்துல நாம ஒரு பல்ப் மாதிரியான ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். இது ரியாலிட்டியில இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரியான பல்ப்ஸுக்கு தேவைப்படும் எலக்ட்ரிசிட்டியை இந்த பிரமிட்ஸ்ல இருந்து உற்பத்தி செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. நிறைய பேர் இந்த படத்தை சுத்தமா நம்ப மாட்டாங்க. நாம கண்டிப்பா ஆன்டிக் தீரா மெக்கானிசமை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு கடிகாரம் மாதிரியானது. இது மூலமா சூரிய கிரகணம் எப்போ நிகழும் மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். நான் எதுக்காக இப்போ இதை சொல்றேன்னா, பழமையான காலத்துல இந்த மாதிரியான நிறைய டெக்னாலஜிஸ் இருந்திருக்குன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்த. பழமையான எகிப்துல வெறும் இது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனையோ வகையான அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருந்துச்சு. உதாரணமா எகிப்து நாட்டின் ஒரு இடத்துல சிதைந்து போன பாதி கால் கிடைச்சது. 4000 ஆண்டுகள் பழமையான இந்த காலில் சர்ஜரி செய்யப்பட்டிருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இந்த பிரமிட்ஸ் பவர் பிளான்ஸா பயன்படுத்தப்பட்டதுன்னு நிக்கோலா டெஸ்லா சொல்ல இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ற பொருட்களால், அதாவது லைம் ஸ்டோன் மற்றும் கிரானைட்டால கட்டப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உண்மையாகவே பிரமிட்ஸ் எப்படி கட்டப்பட்டது? பிரமிடின் 4 பக்கங்களும், அதாவது நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் சரியா ஒரே அளவுல கட்டியிருக்காங்க. காம்பஸ் இல்லாம இது எப்படி சாத்தியமானது? ஒருவேளை போலார் ஸ்டார்ஸ் உதவியால இதை கட்டியிருப்பாங்களோ, யாருக்கு தெரியும். இதுல ரொம்ப முக்கியமானது லேண்ட் லெவல், அதாவது பூமியின் கிராவிட்டி கருத்தில் கொண்டு லேண்ட் லெவல் கொஞ்சம் கூட மாறாம ரொம்ப கச்சிதமா கட்டியிருக்காங்க. இதுக்காக எகிப்தியர்கள் பிரமிடை சுத்தி குழியை தோண்டி வாட்டர் லெவலை பயன்படுத்தி கட்டியிருப்பாங்கன்னு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த பிரமிட்ஸை கட்ட ராட்சத கற்களை பயன்படுத்தினாங்க. சமமற்ற வடிவத்தில் இருந்த கற்களை ஸ்கொயர் ஷேப்ல மாத்தினாங்க. இந்த கட்டுமான பகுதியிலிருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற டோரா அப்படிங்கிற பிரதேசத்துல இருந்து கற்களை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த காலத்துல எந்த ஒரு வாகனங்களும் இல்லை. அவங்களால இது எப்படி செய்ய முடிஞ்சுது? நிறைய பேர் என்ன
சொல்றாங்கன்னா இந்த பிரமிட்ஸை ஏலியன்ஸ் தான் கட்டுனாங்கன்னு. ஆனா அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிறத விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்திருக்கும். அதனால தான் அவங்களால சாத்தியமற்ற கட்டுமானத்தை கூட கட்ட முடிஞ்சுது. ரொம்ப சாதாரணமா இது ஏலியன்ஸ் தான் கட்டுனாங்கன்னு சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க? இந்த பிரமிட்ஸ் கட்ட பயன்படுத்திய கற்களின் எடை சுமார் 2 இருந்து 4 டன் வரை இருக்கும். இந்த நவீன காலத்துல பயன்படுத்துற கிரேன்ஸ் அதிகபட்சம் 3 டன் எடையை தூக்க முடியும். அப்போ அவங்க அதை எப்படி அந்த உயரத்துக்கு கொண்டு போனாங்க? பாயிண்ட் நம்பர் 2, இதுல கிரேட் பிரமிடின் எடை 6 மில்லியன் டன்ஸ். ஆனா இது அவங்க வெறும் 20 வருஷங்களில் கட்டி முடிச்சாங்க. இப்படி இருக்கும்போது 23 லட்சம் கற்களை 20 வருஷங்களில் சரியான இடத்துல பொருத்தணும்னா அவங்க ஒவ்வொரு கல்லையும் வெறும் 3 நிமிஷங்களில் பொருத்தி இருக்கணும். இது சாத்தியமற்ற விஷயமா இருந்தாலும் எகிப்தியர்கள் இதை சாத்தியமாக்கி இருக்காங்க. ஒருவேளை இதை ஏலியன்ஸ் தான் கட்டியிருப்பாங்கன்னு சொன்னாலும் அவங்க பூமியில் பிரமிட்ஸ் கட்ட காரணம் என்ன? அதனால ஏலியன்ஸ்க்கு என்ன பயன்? அந்த சமயத்துல பூமிக்கு வந்த ஏலியன்ஸ் அதுக்கப்புறம் எதுக்காக ஒரு முறை கூட வரவே இல்லை? விஞ்ஞானிகளால பதில் தர முடியாத எகிப்து பிரமிட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான கேள்விகள் இன்னும் எத்தனையோ இருக்கு. ஒரு காலத்துல மற்ற நாட்டை சேர்ந்த ராஜாக்கள் இந்த பிரமிட்ஸை அழிக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா பிரமிட்ஸ் ரொம்ப வலிமையானது. அது அழிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. கடந்த 4500 வருஷங்களா எத்தனையோ மண் புயல், பூகம்பங்கள் மற்றும் எரோஷன் மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாலும் இது அப்போ இருந்த மாதிரி இப்பவும் பிரம்மாண்டமா இருக்கு. இங்க இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரமிடுக்கு பக்கத்துல ஒரு புராண உயிரினத்தின் சிலை இருக்கு. அதோட பெயர் ஸ்பிங்க்ஸ். இந்த சிலை பார்க்க விசித்திரமா இருக்கும். இதுல மனிதன், சிங்கம், ஆடு மற்றும் பருந்து இந்த 4மே கலந்திருக்கும். ஆனா இது எதை குறிக்குதுன்னு யாராலையும் சரியா டீகோட் பண்ண முடியல. இந்த பிரமிட்ல கச்சிதமான ஜியோமெட்ரி மற்றும் ஜியோகிராஃபி இருக்கு. இதோட டாப் வியூல இருந்து பார்த்தா இந்த 3 ட்ரையாங்குலர் பிரமிடும் ஒன்னோடு ஒன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரமிட்ஸ் அந்த ஸ்பிங்க்ஸ் சிலையை கூட இணைக்குது. இந்த 3 பிரமிட்ஸும் ஸ்டார் கான்ஸ்டலேஷனை கருத்தில் கொண்டு கட்டியிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. டெக்னாலஜி மெதுவா வளர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பூமி பிளாட்டா இல்லாம ரவுண்டா இருக்குன்னு தெரிய வந்தது. ஆனா இவங்க அந்த காலத்திலேயே திசைகளை சரியான முறையில் ஆய்வு பண்ணி இதை கட்டுனாங்க. 21 ஜூன் இதுதான் பூமியின் நீண்ட நாள். ஒவ்வொரு நாளும் சூரியன் இந்த ஸ்பிங்க்ஸின் தலைக்கு மேல இருந்து உதிக்கும். 1989ல ஒரு தியரி வெளியானது. அந்த தியரியின் பெயர் ஓரியன் கோரிலேஷன். வானத்துல ஓரியன்ஸ் பெல்ட் இருக்கு. அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அல்னிதாக், அல்னிலாம் மற்றும் மின்தகா. இந்த 3 நட்சத்திரங்களின் அலைன்மெண்ட்டை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பிரமிட்ஸ் கட்டப்பட்டதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது UFO லேண்டிங்கை குறிக்குதுன்னு. பிரமிட்ஸை ஏலியன்ஸ் தான் கட்டுனாங்கன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த அளவுக்கு ராட்சத கட்டமைப்பை மனிதர்கள் அந்த பழமையான காலத்துல கட்டுறது நம்ப முடியாத விஷயம். இன்னொரு பக்கம் இது ஏலியன்ஸ் தான் கட்டுனாங்கன்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 20,000 லைக்ஸ் வந்தா இதுக்கான செகண்ட் பார்ட்டை ரெடி பண்றேன். இல்ல இந்த வீடியோக்கான செகண்ட் பார்ட் கண்டிப்பா வேணும்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பிரமிடுக்குள்ள அனுப்பப்பட்ட ரோபோட்டிக் கேமராஸ் அப்படி என்னதான் கண்டுபிடிச்சது? ராட்சத கீசா பிரமிடுக்குள்ள மொத்தமா எத்தனை அறைகள் இருக்கு? இதை பத்தி பார்ட் 2ல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.